நாளைக்கு வீட்ல ஒரு பிரச்சனை வந்து எனக்கும் உங்க அம்மாவுக்கும் கருத்து வேறுபாடு வந்துச்சுன்னா நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? எனக்கா இல்ல உங்க அம்மாவுக்கா? அம்மாவையும் என்னையும் ஒரே தராசுல வச்சு பாப்பீங்களா இல்ல பாரபட்சமா நடந்துப்பீங்களா? இதான் சார் என் கேள்வி. பின்ன என்னம்மா இப்படி கேட்டா எந்த மாப்பிள்ள தான் குழம்பி போக மாட்டான், அதான் ஓடி போயிட்டாங்க. அம்மா ப்ளீஸ், நான் கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? நான் கேட்டதுல பல காரணங்கள் இருக்கு. எங்க கூட விதவியா வாழ வெட்டியா வாழ்ந்துட்டு இருக்கிற சித்தி அமுதாதான் முதல் காரணம். மாமியார் கொடுமையால தான் வீட்டை விட்டே ஓடி வந்துட்டாங்க. அவங்கள வச்சு காப்பாத்த முடியாத பலவீனமான சித்தப்பா தற்கொலை செஞ்சுக்கிட்டு செத்தே போயிட்டாரு. ரெண்டாவது காரணம் எங்க அக்கா மாலதி. அவ புருஷனும் அநியாயமா அவங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு எங்க அக்காவை வீட்டை விட்டு விரட்டிட்டாரு. நாளைக்கு எனக்கும் அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தா எங்க அப்பாவால தாங்கிக்கவே முடியாது. நானும் அவருக்கு பாரமா இருக்க விரும்பல. அதனால என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவரு என்ன கடைசி வரைக்கும் நல்லபடியா வச்சு பாத்துக்கு வரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நான் இப்படி ஒரு கேள்வியை கேட்டேன். இது தப்பா? தப்பே இல்லம்மா, நீ கேட்டது சரியான கேள்வி. இதுக்கு என் மகனே பதில் சொல்லுவான். கல்யாணி, பிரச்சனைன்னு வந்துட்டா நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவானா இல்ல எங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுவானா? உனக்கு என்னோட பதில் இதுதான். யாரு பக்கம் நியாயம் இருக்கோ அவங்களுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். அதுக்காக இன்னொருத்தரை கைவிட்டுற மாட்டேன். தப்ப புரிஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் அவங்க தப்ப புரிய வைப்பேன், திருத்துவேன். பட் கடைசி வரைக்கும் மனைவிக்காக அம்மாவையோ அம்மாவுக்காக மனைவியையோ நிச்சயமா தியாகம் பண்ண மாட்டேன். இது என் மேல சத்தியம். கடைசி வரைக்கும் மனைவிக்காக அம்மாவையோ அம்மாவுக்காக மனைவியையோ நிச்சயமா தியாகம் பண்ண மாட்டேன். இது என் மேல சத்தியம். இதை யார் எப்ப கேட்டிருந்தாலும் என் மகன் இப்படிதான் பதில் சொல்லிருப்பான். அவனை அப்படித்தான் வளர்த்திருக்கேன். நிஜம்தாம்மா. அது மட்டும் இல்ல கல்யாணி, நான் இவங்க அப்பாவோட 25 வருஷம் குடும்பம் நடத்துறேன். 22 வயசுல இருந்து 47 வரைக்கும். அதுல 20 வருஷம் என் மாமியார் எங்க கூட தான் இருந்தாங்க. அவங்க ஒன்னையும் என்னையும் மாதிரி கிடையாது. அந்த காலத்து மனுஷி, இரும்பு பொம்பளை. அவங்கள மீறி இந்த வீட்டுல எதுவும் நடக்காது, யாரும் எதுவும் பேசவும் முடியாது. அப்படிப்பட்டவங்களோட 20 வருஷம் இருந்ததுல பொறுமைன்னா என்னன்னு நான் நிறையவே கத்துக்கிட்டேன். அந்த அனுபவத்துல சொல்றேன், எனக்கும் உனக்கும் எந்த பிரச்சனையும் வராது. நீ என் மகனுக்கு தைரியமா கழுத்த நீட்டலாம். இன்னொரு விஷயமும் கேட்கணுமா? சொல்லுமா. என் குடும்பம் இப்ப என்ன நிலைமையில இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். என் தம்பியும் வீட்டை விட்டு போயிட்டான். வீட்டுக்கு வருமானமே கிடையாது. நான் தான் சீரியஸா வேலை தேடிட்டு இருக்கேன். கிடைச்சிரும் நம்புறேன். இந்த நிலைமையில எனக்கு கல்யாணம்னு ஆயிட்டா அவங்க எப்படி சமாளிப்பாங்கங்கிற கவலை எனக்கு இருக்கு. அதனால இந்த நிலைமை கொஞ்சம் சரியாகிற வரைக்கும் மிச்சத்தை நானே சொல்லிடுறேன். நிலைமை சரியாகிற வரைக்கும் உன் சம்பள பணத்தை உன் வீட்டுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அதானே? அம்மா, என்ன கல்யாணி அப்படி பாக்குற? ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தெரியாதா? தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. இந்த கண்டிஷனுக்கு யாரு சரின்னு சொல்றாங்களோ அவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன கல்யாணி பேசுற? இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? உன் குடும்ப கஷ்டத்துல இருக்கிறப்போ நாம மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? தாராளமா நீ முழு சம்பளத்தையும் உன் வீட்லயே கொடுத்துரு. நமக்கு இங்க வேணுங்கிற அளவுக்கு இருக்கு. கல்யாண செலவு நீங்க பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கோம். இதுல போய் கெடுபிடி பண்ணுவோமா?
ரொம்ப தேங்க்ஸ்மா. சேச்சே, என்னம்மா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு. கல்யாணங்கிறது வாழ்நாள் பூரா நிலைக்க வேண்டிய ஒரு பந்தத்தோட முதல் படி. எங்க கூட வந்து வாழ வேண்டிய பொண்ணு நீ. ஓ மனசு சங்கடப்படுத்திட்டு எப்படிமா நாங்க நிம்மதியா இருக்க முடியும்? இந்த வீட்டுக்குள்ள நீ வலது கால எடுத்து வைக்கிறப்போ சந்தோஷமா மன நிம்மதியோட வைக்கணும். அப்பதான் இந்த வீட்டுக்கு வரப்போற சந்ததிக்கும் நல்லது. அம்மா கல்யாணி, நாங்க எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிட்டோங்கிறதுக்காக என் பையன்கிட்ட ஏதோ குறை இருக்குன்னு நினைச்சிடாத. ஐயோ, என்னம்மா நீங்க? அவன் ஆம்பளை சிங்கம்மா, மனசுல தங்கம். அம்மா போதுமா உன் பில்டப்? சரி, இப்ப சொல்லு, கல்யாணிக்கு கல்யாணம் ஓகேவா? அப்பாடா, இப்பதான் எனக்கு உசுரே வந்தது. சரி, நான் போய் கொஞ்சம் ஸ்வீட் பண்ணிட்டு வரேன், நீங்க பேசிட்டு இருங்க. அம்மா அதெல்லாம் எதுக்குமா? அப்போ நீ உள்ள வந்து பண்ணு, சரியா? ஓ, நான் நல்லா அல்வா கிண்டுவேம்மா. கல்யாணி, நாளைக்கு ஸ்டேஷனுக்கு வாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சாஃப்ட்வேர் கம்பெனி நடத்துறான். அவன்கிட்ட சொல்லி நல்ல வேலை வாங்கி தரேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். என் பையன் எப்படி அட்வான்ஸா மனசறிஞ்சு நடந்துக்கிறான் பாரு. அப்புறம் இனிமே சார் மோர்னு அவனை கூப்பிடாத, அன்பா ராஜுன்னு கூப்பிடு, சரியா? என்ன இப்ப வந்து ஹல்வா செய்றியா, ஹல்வா குடுக்குறியா? என்ன ரேணுகா, மாமா இன்னும் காணோம்? தெரியலையே. என்னடா அக்கா கோவமா உக்காந்துருக்கேன்னு பார்த்தேன். அதான் மாமாவை காணன்னு ஏக்கம் போல. ஏய், இன்னைக்கு இல்ல, என்னைக்காச்சும் ஒரு நாள் உன்னை விட்டு போறாரு பார். டேய், எப்ப பார்த்தாலும் இதே மாதிரி பேசிட்டு இருக்க. டேய், நில்லுடா. நில்லுடாங்கற. வேணாம்க்கா. நில்லு. ஏய், ப்ளீஸ் கா. நில்லுடா. வேணாக்கா. ஏய், ஒழுங்கா நில்லுடா. நில்லுடா. சொல்றேல, நில்லுடா. இருக்குக்கா. ஏய், அக்கா. நில்லு. சொன்னா கேளு. ஏய், அக்கா, எங்கடா ஓடுற? அக்கா, சொன்னா கேளுக்கா. நில்லுடா. அக்கா, டேய், போகாதடா. தெரியாம சொல்லிட்டேன். நில்லுடா. கேளுக்கா. அக்கா, நில்லு. டேய், டேய், சொன்னா கேளு. இங்க வாடா. நில்லுடா. டேய், ஓடாதடா. என்னாச்சுக்கா? அக்கா, அக்கா என்னாச்சுக்கா? அக்கா, அக்கா என்னாச்சுக்கா? ஐயோ, என்னாச்சுக்கா? அக்கா, என்னாச்சுக்கா? அக்கா, என்னக்கா ஆச்சு? அக்கா, என்னடா உன்னோட? அக்கா, மாமா, எங்க இருக்கீங்க மாமா? அக்காக்கு என்னமோ ஆயிடுச்சு மாமா. அக்கா, ஐயோ, அக்கா, எல்லாம் உன்னாலதாக்கா. ஐயோ, அக்கா, அக்கா என்னாச்சுக்கா? அக்கா, அக்கா ஒண்ணும் இல்லக்கா, எனக்குக்கா. ஏய் வசந்தி, என்னாச்சு வசந்தி? என்னாச்சு ரேணுகா? என்னாச்சு? இவன் கூட ஓடி அடி விளையாண்டு கீழே விழுந்துட்டாங்க. என்ன வசந்தி இந்த மாதிரிலாம் விளையாடிக்கிட்டு? என்ன அக்கா ஒண்ணும் இல்லக்கா. அக்கா, ரேணுகா, நீ பத்திரமா பாத்துக்க, நான் ஆட்டோ கூட்டு வந்துடுறேன். அக்கா ஒண்ணும் இல்லக்கா. அக்கா, அக்கா ஒண்ணும் இல்லக்கா, கவலைப்படாதீங்க. கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க.
மேடம் நீங்க போய் அந்த பேஷண்ட் என்னன்னு பாருங்க. ஓகே போங்க. டாக்டர் வசந்தியை பார்க்கலாமா? குழந்தை பிறந்துருச்சா? சார் டென்ஷன் ஆகாதீங்க, சொல்றத பொறுமையா கேளுங்க. குழந்தை தலை திரும்பி இருக்கு. டாக்டர் என்ன டாக்டர் சொல்றீங்க? உண்மையை சொல்லணும்னா நிலைமை கொஞ்சம் சீரியஸா தான் இருக்கு. உண்மையை சொல்லணும்னா நிலைமை கொஞ்சம் சீரியஸா தான் இருக்கு. மாமா எங்களால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றோம். ஆபரேஷன் தியேட்டருக்கு அவங்கள அனுப்பணும். ஆனா அவங்க அதுக்கு முன்னாடி உங்க 3 பேரையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. டாக்டர் என் வசந்திக்கு ஒண்ணு ஆயிராத, எப்படியாவது அவளை காப்பாத்திருங்க. அவதான் எங்க உயிர். அழாதீங்க சார். பேஷண்ட பார்த்து தைரியம் சொல்லிட்டு வாங்க. அழாதீங்க ப்ளீஸ். பசங்களா நீங்களும் உள்ள போய் டிஸ்டர்ப் ஆற மாதிரி எதுவும் சொல்லி வைக்காதீங்க என்ன? சரி போங்க, 3 பேரும் போய் பாருங்க. சரி. வசந்தி எங்க பத்திரமா இருங்க. நான் திரும்பி வந்து உங்களை பாப்பேன்னு எனக்கு தோணல. ஏன் அப்படி பேசுற வசந்தி? உனக்கு ஒண்ணு ஆகாது. டாக்டர் இப்பதான் பேசுறேன். சின்னதா ஒரு சிசேரியனா, இன்னும் 20 நிமிஷத்துல குழந்தை பிறந்துருமா? அவங்க என்ன கடவுளாங்க? எனக்கு கடவுளே நேர்ல வந்து சொல்ற மாதிரி தோணுது. அப்படியெல்லாம் பேசக்கூடாது வசந்தி. என் உள் மனசு சொல்லுது நான் உங்களை விட்டு போக போறேன்னு. அப்படியெல்லாம் சொல்லாத வசந்தி. அக்கா உனக்கு ஒண்ணு ஆகாதுக்கா. நாங்க எல்லாரும் உன் கூட இருப்போம்க்கா. கவலைப்படாதக்கா, கடவுள் உன் கூட இருப்பாருக்கா. ரேணுகா பத்திரமா மாமா பேச்சு கேட்டு நடந்துக்கணும். குமார் இனிமேலாவது திருந்தி நல்ல புள்ளன்னு பேரிடா. டேய் குமார் இங்க வாடா. ரேணுகா இனிமே இவங்க 2 பேரையும் கரை சேர்க்கறது உங்க பொறுப்பு பாலா. எப்படியாவது என் தங்கச்சிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க. குமார் கொஞ்சம் சேட்டை பண்ணுவான், ஆனா நல்ல பையன்தான். இவங்க 2 பேரோட வாழ்க்கை என் வாழ்க்கை மாதிரி முடிஞ்சிடக்கூடாது. என்னடா அப்படியெல்லாம் சொல்லாத வசந்தி. பொறுக்க போற குழந்தைக்கு நீங்க அம்மாவா இருந்து பாத்துக்கணுங்க. எக்காரணத்தை கொண்டும் என் குழந்தைய கைவிட்டுடாதீங்க. ஏமா வசந்தி இப்படி எல்லாம் பேசுற? என்னங்க நான் செத்து போனாலும் என் ஆவி உங்களையும் என் குழந்தையும் சுத்தி சுத்தி வரும். சார் டாக்டர் வந்துருவாங்க, கொஞ்சம் வெளியே போறீங்களா? என்னங்க ப்ளீஸ் சார், டாக்டர் நேரமாச்சு. சரி வசந்தி பயப்படாத, பத்திரமா இரு.
சித்தியை பார்க்கலாமா? சாரி சார், அவங்கள எங்களால காப்பாத்த முடியல. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, பொங்க